வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ் வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக வந்து சேரும். இந்த காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். 3 நாட்களாக வடகிழக்கை உலுக்கிக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான விடயம் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இளைஞர் படுகொலை. இந்த படுகொலையை இராணுவத்தினர் தான் புரிந்ததாக படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் உறவினர்களும் அந்த இராணுவ முகாமுக்குள் நுழைய முற்பட்ட இளைஞர்களும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இராணுவம் கூறுவது என்னவென்று சொன்னால், இந்த சம்பவத்துடன் இராணுவத்திற்கு எந்தவித தொடர்பும் இல்லை. அத்துமீறி இரவு வேளை இராணுவ முகாமிற்குள் மிக ரகசியமாக நுழைய முற்பட்டவர்களை இராணுவம் பின்தொடர்ந்தது. இந்த சம்பவம் இராணுவ முகாமிற்கு வெளியேதான் நடந்ததாகவும் இந்த இளைஞனின் மரணம் தொடர்பாக இராணுவத்திற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்லி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்த இளைஞனின் உடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு உடற்கூட்டாய்வு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய மாதிரிகள் மேலதிக அறிக்கைக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என ஆளுங்கட்சி தெரிவித்திருந்த நிலையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. போலீசார் தற்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தினருடைய தாக்குதலுக்கு இலக்காகி கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட இளைஞன் உண்மையில் நீரில் மூழ்கித்தான் பலியாகி இருப்பதாக போலீசார் விசாரணைகளின் பின் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமிற்குள் இரவு வேளை அத்துமீறி நுழைய முற்பட்ட இளைஞர்களை இராணுவம் தாக்கிய போது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிதறி ஓடியவர்களில் ஒரு இளைஞர் தவறுதலாக அருகில் இருந்த குளத்திற்குள் விழுந்து பலியாகியதாகவே போலீசார் தங்களுடைய விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவில் உள்ள சிவநகர் பகுதியில் காணப்படுகின்ற 12வது சிங்கப்படை அணியை அகற்றுவதற்காக அண்மைய நாட்களாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன்போது 7/8/2025 அன்று இராணுவம் அகற்றி சேகரித்து வைத்த இரும்பு மற்றும் தகரங்களை களவாடி செல்வதற்காக அனுமதியின்றி இரவு வேளையில் அத்துமீறி நுழைந்த 5 பேரை விரட்டி அடிப்பதற்காக இராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அதன்போது அந்த 5 தப்பிச் செல்ல முற்பட்ட ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் விழுந்து பரிதாபகரமாக உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் வேண்டுகோளுக்கு இணங்க நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேற்படி குறித்த 5 நபர்களும் மிக ரகசியமாக இராணுவ பொருட்களை இராணுவ தளவாடங்களை களவாடி செல்வதற்காக இரவு வேளையில் நுழைய முற்படுவது அருகில் இருந்த இராணுவ உத்தியோகத்தர்களுக்கு தெரிய வருகையில் அவர்களை விரட்டி அடிப்பதற்காக தாக்குதல் மேற்கொண்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிப்பாய் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த கும்பலை ரகசியமாக முகாமிற்குள் வரவழைத்து இந்த திருட்டு சம்பவத்திற்கு உதவிய மேலும் 2 இராணுவ சிப்பாய்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மூவரும் கடந்த 9/8/2025 முல்லைத்தீவு நீதவான் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 19/8/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இறந்தவரின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டது. சடலம் தொடர்பான வெளிப்படையான நீதியான தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் எந்தவித செல்வாக்குமின்றி பாரபட்சமுமின்றி வெளிப்படையாக நீதியாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் ஒட்டு சுட்டான் போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் இணைந்து ஒட்டு சுட்டான் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் வெளிப்படுத்தியுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தற்போது போலீசார் தங்களுடைய அறிக்கையில் மிக முக்கியமான விடயம் ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள். இராணுவ முகாமிற்குள் இருந்த 2 சிப்பாய்கள் தான் இவர்களை தொலைபேசியூடாக அந்த தளவாடங்களை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய அழைப்பின் பேரில் தான் இவர்களை நம்பித்தான் அந்த 5 இளைஞர்களும் அந்த 10 மணிக்கு இரவு வேளையில் இராணுவ முகாமிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சம்பவம் மேலதிகாரிகளுக்கு தெரியாது. நாங்கள் இவர்கள்
தங்களை அழைத்தவர்கள் மிக ரகசியமான முறையில் இந்த தளவாடங்களை தருவதற்காகத்தான் எங்களை அழைக்கிறார்கள் என்பது தொடர்பாக மேலதிக தகவல்கள் இந்த சென்ற 5 பேருக்கும் தெரியாமல் இருக்கும். இவர்களை நம்பித்தான் அந்த இரவு வேளையிலும் இவர்கள் அந்த இராணுவ முகாமிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். ஆனால் இதனை கண்டுபிடித்த ஏனைய இராணுவ அதிகாரிகள் இவர்களை கைது செய்ய முற்பட்ட வேளையில்தான் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அருகில் இருந்த குளத்தில் விழுந்து இளைஞன் உயிரிழந்திருப்பதாக அறிக்கை தெரிவிக்கிறது. ஆனால் உண்மையில் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அருகில் உள்ள குளத்தில் வீசப்பட்டதாக உறவினர்கள் மற்றும் இந்த நபருடன் கூட சென்றவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீசார் இதுதான் நீதியாக நடைபெற்ற விசாரணை, இதுதான் உண்மை, இராணுவத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, இராணுவம் தாக்கவில்லை, இராணுவம் கொலை செய்து வீசவில்லை, இவர்கள் திருடுவதற்காக இராணுவ முகாமிற்கு சென்றார்கள், இராணுவம் கண்டுபிடித்து அவர்களை கைது செய்வதற்கு முயன்ற வேளை நாலாபுரமும் சிதறி சென்றவர்கள். அதில் ஒருவர் அருகில் இருந்த குளத்தில் தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக ஓடிய வேளை அருகில் இருந்த குளத்தில் விழுந்து உயிரிழந்திருப்பதாக இறுதி அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக இவ்வாறுதான் இந்த அறிக்கை வெளியாகும் என்பது தொடர்பாக ஏற்கனவே தமிழ் அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அதே மாதிரி தான் இந்த அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. உண்மையில் உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள், இறந்தவரின் உடலில் அடிகாயங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் பிரேத பரிசோதனை அவருடைய மரணத்திற்கு அவர் நீரில் மூழ்கி இறந்ததுதான் காரணம் என தெரிவிக்கின்றது. தற்போது உடலத்தின் மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். வடகிழக்கில் இராணுவம் இருக்கும் வரை தமிழர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, சுதந்திரமாக இருக்க முடியாது. ஒரு குடிமகனுக்கு 2 இராணுவம் என்ற ரீதியில் வடகிழக்கில் நிலை கொண்டிருக்கிறது. இவ்வாறொரு அடக்குமுறை, இவ்வாறொரு கொடிய அடக்குமுறையை இராணுவம் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வடகிழக்கில் இருந்து இராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்லி தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய வலுத்த கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நீதியான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறிய ஆளுந்தரப்பு இந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய பதிலை, இந்த அறிக்கை தொடர்பாக தங்களுடைய பதிலை இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த தமிழ் மக்களுக்கு எவ்வாறு எப்போது வெளிப்படுத்த போகிறது?